காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சரவண சோமசுந்தரம் அவர்கள் இருக்காங்க, ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்முடைய லக்னத்திற்கான பலன்கள் என்னெல்லாம் இருக்கும், என்னென்ன மாதிரியான கிரக இணைவுகள் இருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படின்றத பற்றி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஓம் காலகால ஈஸ்வராயன் நமக. பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள். காஸ்மோஸ் நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். மேஷ லக்னம் பற்றி நிறைய விஷயம் எங்களுக்காக சொல்லியிருந்தீங்க. அதை தொடர்ந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில் ரிஷப லக்னக்காரங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான கிரக இணைவுகள் இருக்கும்போது அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும். இதில் பொதுவாக நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய தொழில் அமைப்பு எப்படி இருக்கும், எனக்கு லாபம் கிடைக்குமா என்னுடைய தொழிலில், ஏதாவது ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை ஃபாரினில் இருக்கேன் அப்படின்னா இங்கே இன்னும் எவ்வளோ நாள் இருந்து நான் சம்பாதிப்பேன், அந்த மாதிரி நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி எங்களுக்காக சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக. இந்த ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கணும்னா முதல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஆட்கள். ரிஷபத்தை மாதிரி ஒரு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஆள் பார்க்க முடியாது. நிறைய பேரை பார்க்கலாம். அதில் ரிஷபம் வந்து கரெக்டாக வந்து அதை பிக் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். ரிஷபத்தினுடைய குணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம சொல்லுவோம், ஒரு மாடு அசை போட்டுகிட்டே இருக்கும். எதுக்கு அசை போட்டுகிட்டே இருக்கும்? அது வேலை செய்கிறப்ப கரெக்டாக செஞ்சிடும். ஆனால் அசை போடுறது வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம், நம்ம அது சாப்பிட்ருக்கு ஏதோ பொறுமையாக, அது இல்லை, அது சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கு. அந்த குணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதில் சூரியனுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம், செவ்வாயுடைய நட்சத்திரம் அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் ரிஷபத்தில் இருக்குது. இது லக்னமாக அமைஞ்சவங்க வந்து பாருங்கள், அது என்ன ஓட்டங்கள் என்றைக்கு ஓடிட்டே இருக்கும், ஒரு கால்குலேஷனாகவே இருப்பாங்க. சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால்குலேஷன் பண்ணிகிட்டே இருக்கும். மன ஓட்டம்னு சொல்கிறது சந்திரன். ஒரு நெகட்டிவான திசாபுதியில் ஒரு நெகட்டிவான தாட்ஸ் ஓடும். பாசிட்டிவான திசாபுதி வந்துன்னா அந்த கரெக்டாக அந்த எங்கே பிக் பண்ணலான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கரெக்டாக ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கான டைம் வரும் கரெக்டாக பிக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு லாபம் இருந்தாலும் மட்டுமே அந்த வேலையை தொடுவாங்க. ரிஷபம் வந்து அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு இது. இவங்களோட விஷயமே என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரு கூடயும் பகச்சிக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். ரிஷபம் ரொம்ப அருமையான ஒரு கான்செப்ட். அவங்க ஏன்னா சந்திரன் இருக்காரா, ஒத்து போகக்கூடிய மனப்பான்மை இருக்கும். அதே போல் சூரியனோட நட்சத்திரங்கள் லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி, காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதி. 4, 5 பதவிகள் தேடி வரக்கூடிய லக்னம். ஈஸியாக பெரிய மனிதனுடைய தொடர்புகள் ஈஸியாக பிக் பண்ணுறவங்க வந்து ரிஷபம். நாங்கள் ரிஷபத்தை சொல்லுவோம், அரசியல்வாதிகள் யாராவது தெரியுமா, இல்லை வந்து பெரிய மனிதர்கள் யாராவது தெரியும் சார் அப்படின்னு. அவங்களை பிடிச்சிக்கங்க. உங்கள் லைஃபுடைய மாற்றமே, ஏன்னா 4ஆம் இடம் சூரியன், 3ஆம் இடம் சந்திரன், காலபுருஷனுக்கு 4. உங்களுடைய மாற்றம் வேணும்னா உங்கள் லைஃப்பில் ராஜா ராணி ரேஞ்சில் இருக்கார். ஏன்னா சூரியன் ராஜானா சந்திரன் ராணி அப்படின்னு ஒரு கான்செப்ட் சும்மா ஜென்ரலாக பேசுவோம். இவங்களுடைய தொடர்பு உங்கள் லைஃப்பில் வந்துச்சுன்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவீங்க. ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்கள் லைஃப் அப்படிம்போம். ஏன்னா 2, 6, 10 கூடிய கிரகங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதன், அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி சுக்கிரன், 10 வந்து சனி. புதன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை பொறுத்தவரைக்கும் இவங்களோட பேச்சுக்களால் கவரக்கூடிய ஆட்கள். பொதுவாகவே இவங்க லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நயமாக பேசக்கூடிய ஆட்கள், ஆப்பர்ச்சுனிட்டிக்காக பேசக்கூடிய ஆட்கள். நான் நிறைய பேரை ரிஷபத்தை கவனிச்சிட்டே இருப்பேன். அவங்க எங்கே பேசணுமோ கரெக்டாக பேசுவாங்க. பேசக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா ஏனோ தானே பேசிட்டு அப்படியே போயிடுவாங்க. வேண்டாம், இது தேவையில்லாமல் பேச்சு வரும். அதே போல் யாரை புகழ்ந்து பேசணும், யாரை இறக்கி பேசணும் 100% பர்ஃபெக்டாக நினைக்குவேன். ஏன்னா சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்க இருக்குது. நல்ல மைண்டு, தெளிவான மைண்டு. இந்த சூரியன் சந்திரன் நல்லா இருக்கக்கூடிய, இந்த சூரியன் சந்திரன் லக்னத்து ரீதியாக கெட்டிருக்க கூடாது. இந்த கெடாமல் இருந்தாலே இந்த ஆத்மா சொல்ல முடியாது, அந்த ஆன்மாவும் என்ன ஓட்டங்கள் சரியாக இருக்கும். நான் பல ரிஷபத்தை பார்த்தேன். கீழே மேல் டக்கு டக்கு டக்குன்னு வளர்ந்தவங்களே இவங்க. அதுக்கு திசாபுதிகள் மட்டும் கொஞ்சம் ஒத்துழைக்கணும். நம்ம ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஏற்கனவே மேஷ லக்னம் சொன்ன மாதிரி இந்த அணிகள் பிரிக்கும் பொழுது இவங்களுக்கு வந்து இந்த குருவினுடைய அணியெல்லாம் சப்போர்ட் பண்ணும். குரு, கேது, சந்திரன், சூரியன், செவ்வாய். இந்த திசைகள் போகும்போது இவங்க லைஃப்ல அடுத்த கட்டத்தை நோக்கியே ஓடுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்திருக்கிற சனி ஆகட்டும், புதன் ஆகட்டும், ராகு ஆகட்டும், இல்லை சுக்கிரன் ஆகட்டும் பெரிய லாபத்தை கொடுக்காது. லாபம் கொடுக்காதுன்னு நான் சொல்லலை, பெரிய லாபத்தில் இருக்காது. இந்த கிரகங்கள் சப்போஸ் குரு வீட்லையோ அல்லது சந்திரன் வீட்லையோ இருந்தால் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான், ஒரு 50% ப்ளஸ்ஸாக தான் இருப்பாங்க. ஆனால் பர்டிகுலர் லைஃப்பில் ஜெயிக்கணும்னா இவங்க குருவினுடைய ஆதிக்கத்தில் வந்துடணும். ஏன்னா 11ஆம் அதிபதி லாபாதிபதி குரு. சில பேர் சார் 8ஆம் அதிபதி குரு ஏதாவது பிரச்சனை வரணும்னா உடம்பு ரீதியாக பிரச்சனைகள் கொடுக்கும், மன ரீதியான போராட்டங்கள் இருக்கும். ஆனால் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் பார்க்கணும்னா ரிஷப லக்னத்துக்கார குரு திசை வரணும். லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு ஈஸியாக கொண்டு போய் இந்த குரு போய் புதன் வீட்டில் உட்காந்துருக்கூடாது. ஒன்று மட்டும் தான் மைனஸ். புதன் வீட்டில் மட்டும் இல்லாமல் இருந்தால் இந்த குரு மிகப்பெரிய உச்சத்தை தொடும். எப்போ தொடும்? ரிஷப லக்னத்துக்காரன் குரு திசை நடக்கும்போது தொட்டும். சார் குரு திசையே வராது, நான் லைஃப்ல முன்னேறவே மாட்டேன்னா சில பேர் கொஸ்டின்ஸ் வரும். குரு சாரத்தில் இருக்கான்னு பாருங்க, இல்லை குரு வீட்டில் இருக்கான்னு பாருங்க, ஏதாவது ஒரு கிரகம் அது உங்களுக்கு முன்னேற்றி விட்டுரும். இது மட்டும் உங்களை நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு அபிஜித்தா இருந்துச்சு, உங்கள் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய உயரத்தை பார்த்துடலாம். ஓகே, இப்போ தொழில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ வேலைக்கு போவாங்க, பட் ஆனால் சொந்த தொழில் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கும். என்ன மாதிரியான தசாபுத்தி அமைப்புகள் இருக்கும்போது இது நடக்கும்? இப்போ வந்து ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி தான் 10ஆம் அதிபதி. நேர் ஆப்போசிட் பாருங்க, சூரியனுடைய 4ஆம் அதிபதி. இவங்க வந்து சனியுடைய தொழில்கள் தொடர வரைக்கும் லைஃப்பில் முன்னேற்றமே வராது. ஏன்னா இந்த அணி சப்போர்ட் பண்ணான்னு சொல்லிட்டேன். ஆனால் பாருங்கள், ஆரம்பத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான சின்ன சின்ன தொழில்கள் பண்ணுவாங்க. சனியுடைய காரத்தில் தொழில் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு படிக்காதவங்களாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு மெக்கானிக் ஷாப்பில் போய் ஒர்க் பண்ணுறது, ஒரு லேத் பட்டறையில் போய் ஒர்க் பண்ணுறது, சனியுடைய இரும்பு சார்ந்த விஷயங்கள் எடுத்து பண்ணுறது. சனியுடைய கொஞ்சம் ஒரு நார்மலான தொழில் இருக்குது. சனி வந்து தொழிலதிபரும் கூட. ஆனால் அவர் எங்கே இருந்தால் தொழிலதிபர், எங்கே இருந்தால் நார்மல் தொழில் இருக்குது.
ஒரு படிச்சவராக இருந்தால் என்ன பண்ணுவார், ஒரு கம்பெனியில் போய் ஒரு ஃபோர்மனாக வேலை பார்க்குறது, இந்த மாதிரி வேலைகளை பார்த்துட்டு இருப்பாங்க. அதே நேர் ஆப்போசிட்டில் பாருங்கள், சூரியனுடைய வீடு, ராஜாக்கள் வீடு, அங்கே விட அவர் வேலையை பார்ப்பாரு, 10 பேருக்கு வேலை கொடுப்பாரு. அவர்கிட்ட வந்து நிறைய பேர் கன்சல்டேஷனுக்காக வருவாங்க. இப்போ இன்றைக்கி இருக்கிற தொழிலில் ஒரு வழிகாட்டக்கூடிய இடமா அது இருக்கும். அப்போது என்ன பண்ணணும்னா 4ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணணும். ஏன்னா இவங்களுக்கு சூரியன்கிற கிரகம் சப்போர்ட்டிவான கிரகம். அப்போ சூரியன் எங்கே இருக்காருன்னு பார்த்தா அந்த கிரக தொழில்களை தொட்டுரும். சூரியன் வந்து இப்போ உதாரணத்துக்கு 4ஆம் பாவத்தில் இருக்கு, 4க்கு அதிபதி சூரியன் 5ல் இருக்காருன்னா ஒரு ஆசிரியர் தொழில். படிக்கவே இல்லையா சார் அப்படின்னா 5ஆம் இடம் என்கிறது என்ன, வழிகாட்டுற தொழில். அப்போ இதே வந்து நான் ஒரு ஏஜென்சி எடுத்து நடத்தலாமா, 3ஆம் இடம் ஏஜென்சி, கவர்மெண்ட்லேயே கான்ட்ராக்ட் கிடைக்கும், போய் விடுங்க. 4-3 கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கிடைக்கிறது. கவர்மெண்ட் சார்ந்த துறைகள் ஒரு நாளாவது உள்ளே போயிட்டு வந்துருவாங்க, கான்ட்ராக்ட் பண்ணுவாங்க. சில பேர் கவர்மெண்ட்டில் போய் அரசியல் சார்ந்த துறைகள் போவாங்க, சில பேர் கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளை பண்ணுவாங்க. இவங்களுக்கு கிடைக்கும், இவங்களுக்கு இல்லை சார் நான் எல்லாம் அதை விட்டுட்டேன் சார் அப்படின்னா இவங்க பிள்ளைகளுக்கு கிடைக்கும். கன்ஃபார்மாக எங்கள் வீட்டில் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்துருவாங்க. ரிஷப ராசி ரிஷப லக்னத்துக்காரங்க பாருங்க, வீட்டில் கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருக்காங்களான்னு கேளுங்க, இல்லாம்பாங்க. இல்லைன்னா இவங்களுடைய தொழில் எல்லாமே கவர்மெண்ட் கூட ஒரு கோஆர்டினேஷனில் இருக்கும். ஒரு நாளாவது கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அப்போ இவங்க வந்து இந்த சூரியனை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ சூரியனுடைய அபிஜித் எதுன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் ராகு புதன். அப்போ இதில் சூரியன் நல்ல கிரகம், இந்த ராகு புதனெல்லாம் இவங்க சப்போர்ட் பண்ணாத கிரகம். இந்த ராகு புதனை மட்டும் விட்டுறணும். நான் போய் வட்டி பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் வந்து ஒரு எழுத்துத்துறையில் போகிறதெல்லாம் விட்டுறணும். சூரியனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒன்றும் வழிகாட்டுற தொழில் இல்லை டீச்சர் தொழில், இல்லை சூரியன் இருக்கக்கூடிய சில பேர் ஃபாரினில் போய் வேலை பார்க்குறது. சூரியன் வந்து சில பேர் படித்தவங்க என்ன பண்ணுவாங்க, எம்பசியில் போய் ஒர்க் பண்ணுவாங்க. சூரியன் ராகுனா எம்பசி. அதே போல் சூரியன் புதனா இந்த எமிகிரேஷனில் போய் ஒர்க் பண்ணுறவங்க, சில பேர் கஸ்டம்ஸில் இருப்பாங்க. இது எல்லாமே இந்த சூரியன் புதன் சூரியன் ராகுல வந்துடும். ஆனால் இந்த சூரியனை தான் ஆக்டிவேட் பண்ணணும். ராகு புதன் வந்து நெகட்டிவான பிளானட், கொஞ்சம் கவனமாக வேலை பார்க்கணும். அது மட்டும்தான். இந்த சூரியன் ராகு சூரியன் புதன் வந்துட்டால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ். சூரியன் மட்டும் தனித்து இருந்துட்டாருன்னா சூரியனுடைய காரத்தில் ஏதாவது தொட்டாலும் ஜெயிச்சிருவாங்க. இப்போ நெகட்டிவ்னா என்ன மாதிரியான விஷயங்கள்? நெகட்டிவ் வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய பீரியட் எதுன்னு கேட்டீங்கன்னா புதன் திசை. ஏன்னா 5ஆம் அதிபதியோட திசை ரொம்ப கவனமாக. குரு எப்படி இவங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய உயரத்தை பார்க்க முடியும்னு சொல்கிறனோ, புதன்ங்கிற கிரகம் டோட்டல் மைனஸ். புதன் சாரத்தில் நின்று கிரகம் திசை நடத்தினாலும் புதன் வீட்டில் இருந்து நடத்தினாலும் மைனஸ். புதனுக்கு வந்து பாசிட்டிவான அபிஜித் வந்துன்னா புதன் கேத்து சுக்கிரன் சூரியன். சூரியன் நல்லவர். இந்த 5ஆம் இடம் உங்களுடைய 5ஆம் இடத்துல குழந்தைகள்ங்கிற ஒரு ஸ்தானம் இருக்கும். உங்களுடைய பேர் புகழ் மரியாதை கீர்த்திங்கிறத 5ஆம் இடத்துல இருக்கும். நீங்கள் வெளியே வரணும்னா சூரியன் சப்போர்ட் பண்ணிடுவார். இதே ராகு வந்ததுன்னா உங்கள் பேர் புகழ் எல்லாமே கெட்டுரும். அப்போ எதில் கெடும்னா இந்த நட்சத்திரங்கள்லாம் பாருங்கள் 3, 7, 11 இருக்கும். கோஆர்டினேஷன் பண்ணுறப்ப கவனமாக பண்ணணும். இந்த புதன் திசையோ ராகு திசையோ பண்ணும்பொழுது வாடிக்கையாளர்களிடம் கவனமாக இருக்கணும். நீங்கள் யார் கூட எல்லாம் கோஆர்டினேட் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் பேர் இதில் வந்து கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். நீங்கள் என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸில் இருக்கீங்களோ அந்த ஆக்டிவிட்டீஸ் பாதிக்கப்படும். புதன் திசை ரொம்ப கவனமாக இருக்கணும், ராகு திசையும் கவனமாக இருக்கணும். ராகுல வந்து நான் பெருசாக சம்பாதிச்சேன்னு சொன்ன ரிஷபத்தை நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப அடிப்பட்டு கீழே தான் இருப்பாங்க. இதுக்கு 2, 6, 10 நட்சத்திரமாக இருக்கும். 2, 6, 10 காசு வருன்றீங்களே, காசுக்காக போராடிட்டே இருப்பீங்க. அது லாபமாக நஷ்டமா என்பது ராகு இருக்கக்கூடிய இடத்த வச்சு சொல்லும். சப்போஸ் ராகு குரு வீட்டில் இருந்தானா கோடீஸ்வரன், புதன் வீட்டில் இருந்தாருன்னா கோடீஸ்வரனா வந்து ஒன்றுமே இல்லாமல் தொழில் பண்ணி 0 ஆகிட்டு வந்து உட்காந்துருவான். ஏன்னா நெகட்டிவான அபிஜித்தில் உட்கார்றாரு. இதே குரு வீட்டுக்கு போன ராகு மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொடுத்துரும். நிறைய ராகு பார்க்கலாம். இந்த ராகு நல்லதா, ஏன்னா கமெண்ட் போடுவாங்க நான் ராகு திசை நல்லா தான் இருந்தப்பா நீ என்னப்பா அப்படி சொல்கிறேன் பாரு. புதன் வீட்டில் இருக்கும்போது அவன் லாஸ்ன்ற, குருவில் இருந்தால் நல்லது. இந்த எண்டு மைனஸ்னா அந்த எண்டு ப்ளஸ், அவ்வளோதான். புரியுதுங்களா? இதை புரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸி. அப்போ புதனுக்கு குரு ஆப்போசிட் பிளானட். அப்போ இந்த ராகு புதன் வீட்டில் இருந்தால் நெகட்டிவ் பண்ணுதுன்னா குரு வீட்டுக்கு போனால் நல்லது பண்ணுவார். அதனால தான் சொல்லுவாங்க கோட்டீஸ்வர யோகம்னு சொல்லுவாங்க. இது கேல யோகம்னு சொல்லுவாங்க. குரு கேது குரு ராகுல கேல யோகம்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் சேர்ந்து இருக்காது. ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் இந்த இஷ்யூஸ் நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் கோடிகளை பார்க்க முடியும். இதே புதன் வீட்டில் இருந்தால் கோடிகளை பார்த்துருப்பீங்க, எல்லாம் இழந்து கடைசி 0 ஆகிருப்பீங்க. அதனால தான் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஸோ புதனும் ராகும் வரும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஓகே, திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரியான திருமண வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்தை பார்த்து செவ்வாய் தான் ஆப்போசிட் பாவம், 7ஆம் பாவம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், செவ்வாய் வந்து மனைவி வந்ததுக்கப்புறம் இவங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகும். ஏன்னா 7ஆம் பாவம் வந்து ஃபேவரபிளான பிளானட்ஸ். குரு கேது நான் ஏற்கனவே சொன்னேன், சந்திரன் செவ்வாய் சூரியன்லாம் ஃபேவரபிளான பிளானட்ஸ். அப்போ 7ஆம் பாவம் திருமணத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப கீழே இருக்கவங்க எல்லாம் திருமணத்துக்கு அப்புறம் நல்லா வந்துருவாங்க. ரிஷப லக்னத்தில் கண்டிப்பாக நல்லா வருவாங்க. திருமணத்துக்கு கூட கஷ்டப்பட்டு இருக்கேன்னு யார் வேணா சொல்லுங்க, திருமணம் பண்ணிவங்க மேலே வந்துருவாங்க. மனைவியா லாபம் உள்ள ஜாதகம். மனைவி வேலைக்கு போகும். ஏன் மனைவி வேலைக்கு போறாங்கன்னு பாருங்க, செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் 2, 6, 10 இருக்கும். ஒரு நாளாவது வேலைக்கு போய் சம்பாதிப்பாங்க. நான் சொல்றேன் ரிஷப லக்னத்துக்காரங்க, சார் பொண்ணு படிக்கலப்பா வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுக்குற அமைப்பு. மனைவி வந்ததுக்கப்புறம் உங்கள் லைஃப் அடுத்த கட்டத்துக்கு போகும். அவங்க கோபக்காரங்க, அவங்க சரியில்லை, அது எல்லாம் மேட்டர். அது குடும்பத்தில் எல்லா குடும்பம் சண்டை இருக்கும், ஆனால் சம்பாதிச்சு கொடுப்பாங்க. அவங்க சொல்றதை கேளு மேலே வந்துடுவேன். ஏன்னா லக்னாதிபதியே கெட்டு போயிருக்காரு. ஏன்னா சுக்கிரன் ஃபேவரபிள் கிரகம் இல்லைன்னு சொல்லிட்டேன், செவ்வாய் ஃபேவரபிள். அப்போ எதிர்பால் சொல்லக்கூடிய செவ்வாய் வீட்டில் மனைவியை நீங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக பார்த்துக்கிறீங்களோ அது உங்களுக்கு வாடிக்கையாளர்கிட்ட உங்களுக்கு அது மரியாதையாக கொடுக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அதான் சொல்லுவேன், ரிஷப லக்னத்தை பொறுத்தவரைக்கும் திருமண வாழ்க்கைக்கு பிறகு பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் உண்டு. கெட்ட திசாபுத்தியாக இருந்தால் 0 ஆகிடுவீங்க. நல்ல திசாபுத்தியாக இருந்தால் மனைவியே உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி 2 பேருக்குமே பொருந்தும். நம்ம வீட்டில் என்ன மரியாதை அதான் வாடிக்கையாளர்கிட்ட மரியாதை.
அப்போ வீட்டில் உங்கள் மனைவியை நீங்கள் நல்லா பார்த்துங்க, அவங்க நல்லா ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் வாடிக்கையாளர்கிட்ட போய் பாருங்கள், நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க. எப்போ நடக்கும்? செவ்வாய் திசை அல்லது குரு திசையில் இது நடக்கும், இல்லை சூரிய திசை சந்திர திசை நடக்கும். அருமையாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நேயர்கள் ட்ரை பண்ணி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததா வந்து சொத்து, வீடு வாங்கணும், இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் எப்போ நடக்கும்? 100% இந்த திசைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 4ஆம் இடத்துக்கு அபிஜித் தான். நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி 4ஆம் இடத்துடைய அபிஜித், அது செவ்வாய் வீட்டில் இருக்காரு. நம்ம மேஷலன்னு சொல்லியிருப்போம், செவ்வாய் வந்து அன்ஃபேவரபுளான பிளானட்டு. இவங்களுக்கு வந்து செவ்வாவுடைய அணி ஃபேவர். குரு, கேது, சந்திரன், செவ்வாய், சூரியன், இந்த கிரக திசைகள் போகாமல் இவங்க வந்து சொத்து வாங்க முடியாது. குரு திசையில் சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு எப்பவுமே உண்டு. ஏன்னா செவ்வாய், சுக்கிரன், சனி. இதில் குரு வந்து செவ்வாய் வீட்டில், சுக்கிரன் வீட்டில், சனி வீட்டில் எங்கே இருந்தாலும் சொத்து வாங்கிடுவாங்க. சொத்து வாங்குறீங்கன்னா எடுத்து பார்த்துங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், அதுக்கு 10ஆம் இடம் செவ்வாவுடைய அணி எதெல்லாம் வருது பாருங்க. செவ்வாய், சூரியன், சந்திரன், கேது, குரு, இந்த திசைகளில் கண்டிப்பாக சொத்து உண்டு. இது கொடுக்குமாங்கிறதுக்கு தான் சொல்கிறேன். இது வந்து எங்கே உட்காந்துருக்குன்னு பார்த்துக்கணும். சில பேர் வித்துக்கிட்டு இருப்பாங்க. சார் நீங்கள் வாங்குவீங்கன்னு சொன்னால் வித்துட்டு இருக்கேன். நான் சொன்னேன், பிளானட் மாறி உட்கார்ந்தால் வித்துருவீங்க. விற்கிறதோ வாங்குறதோ ஒரு வேலையை, அந்த சொத்துக்கள் சார்ந்து ஒரு விஷயத்தை செய்யும். ஆனால் கண்டிப்பாக ஒரு சொத்து வாங்குவீங்க, கன்ஃபார்மாக வாங்குவீங்க. சார் 10 லட்ச ரூபா சொத்தை வித்துட்டு 2 லட்ச ரூபாய்க்கு வாங்கினேன்னு சொல்கிறவனு இருக்கான். சார் நான் ஒரு 10 லட்ச ரூபா சொத்து வாங்குறேன், ஒரு சின்னதாக ஒரு சொத்தை வித்துட்டு பெருசாக ஒரு இது இப்போ லோன் போட்டு வாங்கியிருக்கேன். திசைகள் தான் முடிவு பண்ணும். ஆனால் சொத்து சம்பந்தமான வேலைகள் நடக்கணும்னா செவ்வாய் திசை, குரு திசை, சந்திர திசை, சூரிய திசை, கேது திசை, இதுக்குள்ளே தான் இருக்கும். இது வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், சில பாவங்களை ஆக்டிவேட் பண்ணி பார்ப்போம். நட்சத்திரங்களாக இருக்கா இருந்ததுன்னா இந்த இடத்துல சொத்து வாங்கிடுவீங்க, வீடு கட்டுவீங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, ஃபேவரபுளான பிளானட்ஸ் தான். ஓகே. இப்போ உடல்நிலை அப்படின்னு வரும்போது என்ன மாதிரியான கிரக அமைப்புகள்? இவங்களுக்கு லக்னாதிபதி 6ஆம் அதிபதியாக வருவார் பாருங்க, சுக்கிரன். சுக்கிரனுடைய காரங்கள் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கண், ரெட்டினா, கண் சார்ந்த நோய்கள் வரும். இது 2, 6, 2ஆம் இடத்துல இருந்தாலும் 12ஆம் இடத்துல கண் சார்ந்த பிரச்சனை வந்துடும். கண்டிப்பாக கண்ணாடி போட்டுருவாங்க, இல்லைனா கேட்ராக்ட் ப்ராப்ளம் வரும், பார்த்துக்கணும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 7ஆம் இடம். அப்போ இவங்க என்னென்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் ஒரு நாளாக சந்திப்பாங்க. யூரினரியில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் வந்து பாருங்கள், இது வந்து கிட்னியை பற்றி பேசக்கூடிய ஒரு இடம், கிட்னி ஸ்டோனு. இப்போ வந்து சுக்கிரன் போய் ராகு சாரத்தில், சூரியன் சாரத்தில், சூரியன் வீட்டில், செவ்வாய் வீட்டில் இருந்தால் கிட்னி ஸ்டோன் வரும். இது ரெடி ஆகுதா இல்லையாங்கிறது வந்து அவங்களுடைய ஜாதகத்துடைய நிலைகளை பொறுத்து மாறும். ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக சனி பார்த்துடக்கூடாது, செவ்வாய் பார்த்துடக்கூடாது, அறுவை சிகிச்சை வரைக்கும் கொண்டு போயிடும். அப்படி இல்லாத பட்சத்தில் நார்மலாக இருக்கும். சார் எனக்கு வந்து சுகர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா இவங்க தான். ரிஷப லக்னத்துக்காரங்க சுகரில் கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்கணும். இதில் வந்து செவ்வாய் சாரத்தில் தான் ஹை சுகர் வரும், ராகு சாரத்தில் தான் ஹை சுகர் வந்துடும். ரொம்ப கவனமாக இருக்கும். இதே வந்து சனி சாரத்தில் போயிட்டாங்கன்னா லோ சுகர் இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதே வந்து சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா ராகு சாரத்தில் போயிட்டாருன்னா சுகரும் இருக்கும், ஸ்டோனும் ப்ராப்ளம் இருக்கும். யூரினரி இன்ஃபெக்ஷனில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ புதன் வீட்டில் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு என்ன அந்த யூரிக் ஆசிட் அந்த இது கொஞ்சம் அதிகமான ப்ராப்ளத்தில் வரும். இது எல்லாமே கொஞ்சம் கவனமாக பார்த்து. அந்த சுக்கிரனுங்கிறது என்னென்ன காரகத்தில் இருக்கோ அங்கே எல்லாமே ஒரு அடி வாங்குதுன்னு அர்த்தம். அப்போ சுக்கிரனுங்கிறது கிட்னியை சொல்லக்கூடிய இடம், கண் ரெட்டினாவை சொல்லக்கூடிய இடம். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒய்ஃப் கூட சண்டை ஆகிட்டு இருக்கோம் உங்களுக்கு, இதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிடலாம். ஸோ இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுக்கப்புறம் 6ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கும். ப்ராப்ளம் எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா இந்த சுக்கிரனுங்கிற இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகும் அந்த ப்ராப்ளம். வேறு எந்த நோய் வேணால் வரட்டுமே, காரணம் வந்து இதுவாக தான் இருக்கும். சார் எனக்கு வந்து ஒரு ஸ்கின் அலர்ஜி இருக்குது சார் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்போ உனக்கு வந்து கரெக்டாக வந்து இந்த சுக்கிரன், அதாவது உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய கழிவுகள் சரியாக போகாமல் இருக்குது, கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்கள், முதல்ல போய் செக் பண்ணுங்க. சில பேர் பாதை எரிச்சலும்பாங்க. நாங்கள் என்ன சொல்லுவோம், முதல்ல வந்து யூரின் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு வந்து பாதை எரிச்சல் வந்து 2 விஷயம் தான். ஒன்று உப்பு உடம்புல அதிகமாக தேங்குதுன்னு அர்த்தம், இல்லைனா சுகர் வந்துச்சுன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணால் முதல்ல போய் யூரின் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ வந்து அதுக்கான டேப்லெட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கும், சரியாயிடும். உணவு கட்டுப்பாடு. இவங்க நிறையா வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்வீட் ஐட்டம் சாப்பிடுவாங்க, கவனமாக இருக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிடக்கூடிய ஆட்கள், சரிங்களா? அதனால் வந்து இதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். இது குறைச்சிங்கன்னா நாங்கள் ஸ்வீட் மேலே பயங்கர அதீத ஈடுபாடு இருக்கும் எப்போவுமே. இவங்க இது குறைச்சிட்டாங்கனால கொஞ்சம் நார்மல் ஆகிடுவாங்க. ஏன்னா 2, 6, 10ங்கிறது உணவு ஸ்தானங்களை பற்றி பேசும். 6ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேர் ஹவுஸ் மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அந்த வேர் ஹவுஸ். ஸோ இவங்களுடைய ஐட்டத்தில் என்றைக்குமே அந்த சுகருங்கிறது காமனாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம உடம்புல வந்து சுகருங்கிறது ஆல்ரெடி டெபாசிட் ஆகிருக்கு, நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ராசி இது. வந்து பொருளாதாரம் வரும்போதெல்லாம் உடம்பு பிரச்சனை வந்தே தீரும், கவனமாக இருக்கணும். நாங்கள் கவனமாக பார்த்துக்க சொல்கிறது இந்த 3 விஷயங்களை கவனமாக பார்த்துங்க. சில பேர் சொல்லுவாங்க, சார் எனக்கு அடிக்கடி யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னு சொல்லி. நாங்கள் சொல்லுவோம், முதல்ல வெளியே போனீங்கன்னா பாத்ரூம் யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு பர்சனல் பாத்ரூம் இருக்குது, அதை யூஸ் பண்ணுங்கள். ஜெனரல் காமன் பப்ளிக் டாய்லெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இவங்களுக்கு சீக்கிரம் அட்டாக் ஆகும். இது ஒரு சின்ன விஷயம் தான், ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய பெரிய இஷ்யூஸ் எல்லாம் கொடுக்கும். நிறைய பேருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பெரிய லெவலில் போன ஜாதகங்கள்லாம் வந்திருக்கு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ சின்னதாக இருக்கும் போதே பார்த்துறது நல்ல விஷயம். ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில் ரிஷப லக்னத்தினுடைய வாழ்க்கை என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத பற்றி ஒரு தெளிவான புரிதல் எங்களுக்காக கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன்.